mentee student is Sujitra. We working as a 3D printed model of RRA system, which has been explaining to the solar system of entire universe. And she is a very bright student, and she has done very excellent job on all the models which has been prepared, and she has been done alone itself. ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க, பட் போக போக she learned a lot of things and she was so curious about all those things. And in the end, while practicing, she did not lose the interest, and she keep on practicing the presentation, which made us think we also should be like that while preparing our work. And we wish Sujitra very bright future and also all the very best for her career. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3D பிரிண்டிங்கில் நான் ஒரு சின்ன மாடல் பண்ணேன். நான் என்ன மாடல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சன், மூன், எர்த், ஆர்ரேன்ற ஒரு மாடல் தான் நான் பண்ணேன். வாங்க ஆர்ரேனா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஆர்ரேனா என்ன? ஆர்ரேனா இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம சன்னுன்னு சொல்லுவோம். இதை சுற்றி வருதுல, இதுதான் நம்ம பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் சோலார் சிஸ்டம். அதாவது நம்ம சோலார் சிஸ்டமை வந்து கண்ணால் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு மாடலாகவும் பண்ணலாம். இதுதான் அந்த மாடல். இதை தான் நம்ம ஆர்ரேன்னு சொல்லுவோம். அதாவது என்னோடய ஆர்ரேயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்னோடய ஆர்ரேயில் சன் இருக்குது, எர்த் இருக்குது, மூன் இருக்குது. அதாவது சன்னு வந்து சென்டராக இருக்குது. சன்னை சுற்றி தான் எர்த் வருது, எர்த்தை சுற்றி தான் மூன் வருது. இது எப்படி சுற்றி வருது தெரியுமா? அதாவது இது எப்படி சுற்றி வருதுன்னா, இதில் கியர் என்ற ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால தான், கியர் என்ற மெக்கானிசம் சயின்ஸ் இருக்கிறதுனால தான் சுற்றி வருது. சரி, இப்போ கியர்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது கியர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்கே 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 நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இங்கே டீத் இருக்குல்ல, இந்த கியரும் அட்டாச் ஆகிறதுனால இது வந்து பவரையும் மோஷனையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் கியர்னு சொல்லுவோம். கியர் மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, கியர் மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்கே ஒரு கியர்ஸ் எல்லாம் சுற்றுதில்ல, ஒரு குரூப் ஆஃப் கியர். அதாவது ஒரு இந்த கியர்லேருந்து இந்த கியர், ஒரு பார்ட் ஆஃப் மிஷின்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் மிஷினுக்கு கியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான் நம்ம கியர் மெக்கானிசம் சொல்லுவோம். அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் கியர் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கியர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பர் கியர் இருக்குது, ஹெலிக்கல் கியர் இருக்குது, ரேங்க் கியர் இருக்குது, பெவில் கியர் இருக்குது, மீட்டர் கியர் இருக்குது, அதுக்கப்புறம் வார்ம் கியர் இருக்குது, ஸ்க்ரூ கியர் இருக்குது, இன்டர்னல் கியர் இருக்குது. சரி, இதில் வந்து நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கியர் தான் யூஸ் பண்ணேன். என்ன கியர்னா பெவில் கியர் அண்ட் ஸ்பர் கியர். சரி, ஸ்பர் கியர்னா என்னன்னு பார்க்கலாமா? அதாவது ஸ்பர் கியர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கியர் வந்து பேரலராக ரொட்டேஷன் ஆகும், அதுதான் ஸ்பர் கியர் சொல்லுவோம். பெவில் கியர்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், அதை தான் பெவில் கியர்னு சொல்கிறோம். சரி, என்னோட மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அதாவது என்னோட மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த சன்னோட கியர் சுற்றி சப்போர்ட்டிவ் கியர்லாம் சுற்றுறதுனால சன்னை சுற்றி எர்த் வருது, எர்த்தை சுற்றி மூன் வருது. இப்படி தான் என்னோடய ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. சரி, இதுதான் நான் பண்ண மாடல். என்னோடய மாடலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதோ பாருங்கள், சன் இருக்குது, இதோ பாருங்கள் சன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோ பாருங்கள், இதுதான் சன் கியர்னு சொல்லுவோம். இதோ பாருங்கள், இது வந்து சன்னோட கியரோட சப்போர்ட்டிவ் கியரு. இதோ பாருங்கள், இது வந்து எக்ஸ்டர்னல் ஹேண்டில். நம்ம வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அதுதான். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து மூன் கியர்னு சொல்கிறோம். இதோ பாருங்கள், இதுதான் மூன் கியர். அதுக்கப்புறம் இதுதான் வந்து மூன் ஸ்டாண்டு. இதோ இதுதான் மூன் ஸ்டாண்டு, இதுதான் நம்ம ஹார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் மூணு. இது பாருங்கள், இதுதான் எர்த்து, இது வந்து எர்த் ஸ்டாண்ட். இது எல்லாமே இந்த குரூப் ஆஃப் கியர் இருக்குல்ல, இது எல்லாமே சப்போர்ட்டிவ் கியர். சரி, நான் என்னோட மாடல் நான் வந்து எந்த 3D பிரிண்டரால் மாடலால் யூஸ் பண்ணேன்னா, இந்த 3D பிரிண்டிங் மாடலால் தான் யூஸ் பண்ணேன். சரி, நான் பிரிண்டிங் பண்ண என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் அண்ட் ஹேண்ட் ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் வந்து டிசைனிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்லைசிங் பண்ணேன், அதுக்கப்புறம் 3D பிரிண்டிங் பண்ணேன், அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணேன். சரி, வாங்க கான்செப்ட் அண்ட் ஹேண்ட் ஸ்கெட்ச்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது கான்செப்ட் அண்ட் ஹேண்ட் ஸ்கெட்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய மாடலை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து கியர் ரேஷியோ, அது டயாமீட்டர்லாம் ஸ்கேல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சன் எங்கே இருக்கணும், எர்த் எங்கே இருக்கணும், மூன் எங்கே இருக்கணும்னு சொல்லி அதை புரிஞ்சு நான் ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மாடலை வந்து நான் டிசைன் பண்ணேன். என்னன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால், ஃப்ரீகேர் என்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் என்னோடய மாடல் டிசைன் பண்ணேன். என்னோடய ஃப்ரீகேர் என்ற சாஃப்ட்வேரில் நான் என்னென்னலாம் மாடல் டிசைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கியர் டிசைன் பண்ணேன், சன், மூன், எர்த் டிசைன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த சன் ஸ்டாண்ட் அண்ட் மூன் ஸ்டாண்ட் டிசைன் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் டிசைன் பண்ணேன், பேஸ் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை வந்து எஸ்டிஎல் இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு நான் வந்து அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த இமேஜஸ் பார்த்தீங்களா, இதுதான் நான் டிசைனிங் பண்ணோட இமேஜஸ். இதுதான் ஸ்பர் கியர், இதுதான் வந்து சப்போர்ட்டிவ் கியர். இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மூன் ஸ்டாண்ட், இதுதான் வந்து நம்ம ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம்.
சரி நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு இப்போ வந்து ஒரு எர்த் ஸ்டாண்டை டிசைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2Dயை ஸ்கெட்சாக மாற்றிக்கிட்டேன். 2Dயை ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் அது 2Dலேருந்து 3D பண்ணுறதுக்கோசம் நான் பேடிங் பண்ணதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக நான் ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் 2Dலேருந்து ஒரு 3Dயாக பேடிங் பண்ணதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக ஒரு ஹோல் ஆட் பண்ணேன். அந்த ஹோல் ஏன் ஆட் பண்ணுறேன்னா நட்டு போல்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசம் நான் அந்த ஹோல் ஆட் பண்ணி அதை பேக்கெட்டிங் பண்ணால் தான் அந்த ஹோல் ஆட் ஆகும். சரி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்லைசிங் பண்ணணும். அது ஸ்லைசிங் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டியில் இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ணணும். அதை வந்து நம்ம ஜிகோட் இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ணாதான் நம்ம 3D பிரிண்டரால் புரிஞ்சிக்க முடியும். அதால தான் நம்ம ஜிகோட் இந்த ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ணுறோம். இது வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னா க்யூரா என்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணேன். சரி இந்த இமேஜ் தான் வந்து ஸ்லைசிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்த இமேஜ். இது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து டிசைனிங் பண்ண எர்த் ஸ்டாண்டு. சரி நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்லைசிங் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம 3D பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணணும். அதாவது 3D பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து PLA ஃபிலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசில் அண்ட் பெட் டெம்பரேச்சரை நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் லெவலில் எல்லா டைரெக்ஷன்லையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிண்டிங் பண்ண கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட மாடல் இது பார்த்தீங்களா, இதுதான் சன். இதோ பாருங்கள், இது சன் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் அதோட கியர்ஸ் இதோ பாருங்கள், சன்னு, எர்த்து, மூணு, இதுதான் வந்து மூன் ஸ்டாண்டு. இந்த இமேஜ் தான் வந்து நான் பிரிண்டிங் பண்ணும்போது எடுத்த ஒரு இமேஜ். சரி இதெல்லாம் பிரிண்டிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பிரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து இந்த மாடல் வந்து அசம்பிள் என்ன பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸும் கியரையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இதோ பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இதோ பாருங்கள் மூன் ஸ்டாண்டும் எர்த் ஸ்டாண்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எர்த்து மூன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் மாடல். அதாவது நான் பண்ண மாடலில் வந்து கொஞ்சம் சின்ன வந்து ஒரு சேஞ்சஸ் இருந்தது. என்னன்னா வந்து அதாவது அதோட பிளாட்ஃபார்ம் வந்து சப்போர்ட் தரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கியர்ஸ்லாம் சரியாக ரொட்டேஷன் ஆகலை. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது, அது வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்தது. அதில் என்ன பண்ணேன்னா நான் ஒரு நியூ மாடல் பண்ணேன். அது என்ன மாடல்னா அதாவது இதுதான் என்னோட நியூ மாடலோட ஹேண்ட் ஸ்கெட்சு. இதுக்கு என்ன பண்ணேன்னா நான் வந்து ஒரு பேஸ் வந்து பிரிண்டட் பண்ணேன். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் பேஸ் பிரிண்டட் பண்ணேன். அதுக்கப்புறம் கியர் ரேஷியோலாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பிரிண்டட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னோட நியூ டிசைனோட பிரிண்டட் பார்ட்ஸு. சரி இந்த நியூ டிசைனை எப்படி நான் அசம்பிள் பண்ணேன்னு பார்க்கலாமா. அதாவது இந்த நியூ டிசைனை நான் எப்படி அசம்பிள் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். பேஸ்க்கு அப்புறம் அதுக்கு மேலே சப்போர்ட்டிவ் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். சப்போர்ட்டிவ் பேஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு மேலே சப்போர்ட்டிவ் கியர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மாடல் சப்போர்ட்டிவ் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் சப்போர்ட்டிவ் கியர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எர்த் ஸ்டாண்டு மூன் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இது பாருங்கள் சன் ஃபிக்ஸ் பண்ண, எர்த் ஃபிக்ஸ் பண்ண, மூன் ஃபிக்ஸ் பண்ண, இதுதான் என்னோட ஃபைனல் மாடல். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மாடல். அதாவது வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால உள்ளே வந்து பெவில் கியர் ரொட்டேஷன் ஆகி அதை மேலே இருக்க ஸ்பர் கியருக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால சன் கியர் சுற்றுறதுனால எல்லா சப்போர்ட்டிவ் கியரும் சுற்றி சன்னை சுற்றி எர்த்தை சுற்றி மூன் வருது. இதை தான் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா இது வந்து கியர் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறனால டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் சுற்றும். அதாவது நான் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாமா. அதாவது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஹேண்டால் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து சுற்ற வைக்கிறோம். அதேமாதிரி இதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மோட்டரை வச்சு அதை சுற்ற வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மூணு எர்த்து சன்லலாம் வந்து எல்இடி லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்தை சுற்றி தான் மூன் வருது. இது சுற்றி வரதுனால தான் அமாவாசை பௌர்ணமியெல்லாம் வருது. அதை கொஞ்சம் இந்த நம்ம மாடலில் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாடலில் பண்ணது வந்து சன், எர்த், மூன் மட்டும்தான். அதேமாதிரி என்டையர் சோலார் சிஸ்டமும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது என்னோட மாடல் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோலார் சிஸ்டம் கியர் மெக்கானிசம் பற்றி தெரியாதவங்களுக்கு புரிஞ்சிக்க வைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளியுள்ள மக்கள் அதாவது இதை சோலார் சிஸ்டம் பற்றி தெரியாத மக்களுக்கு வந்து இதை வச்சு புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னோட மாடலை மியூசியமில் டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மாடல் வந்து நான் ஃபிசிக்கலாக வந்து மாடல் பண்ணேன். இதை எப்படி வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் மாடல் பண்ணி புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். அதாவது இதுதான் வந்து இந்த இமேஜஸ் தான் வந்து என்னோட மென்டார்ஸ் கூட எடுத்த இமேஜ். இது வந்து எனக்கு மெமரபிளான மூமெண்ட்.
அதாவது அதாவது நீங்களும் வந்து என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்களும் வந்து இது மாதிரி நான் பண்ண மாதிரி ஒரு 3D பிரிண்டிங்கில் மாடல் பண்ணி நீங்களும் பண்ணி கற்றுக்கலாம். தேங்க்யூ.